தான் லூஸ்லேயே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால தான் எரியும். இது பெரும்பான்மையான வெல்டிங் மிஷினில் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேவுட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் மரக்கட்டைகள் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனி மெட்டீரியல் இருக்குங்க. இது வந்து பிளேவுட் கிடையாது. இது இருக்கு பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் விக்னேஷ். வெல்கம் டு வெங்கடேஸ்வரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்டிங் மிஷினை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வெல்டிங் மிஷினை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வெல்டிங் மிஷினில் என்னென்ன ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பகுதி சுத்தமாகவே எரிஞ்சு போச்சு. அதாவது இந்த மாதிரி போல்ட் தான் இங்கேயும் வரும், பட் ஆனால் சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இது எர்த்தை விட்டுட்டு காட்டுங்க. 50, 100, 150, 200, 250, 300 இப்படி தான் ஆம்ஸ் கணக்கு. இந்த ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா 150வது பவர், அதாவது 50, 100, 150வது பவர் சுத்தமாகவே எரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்போ தெரியுது, ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. அதுக்கு பதிலாக இதுவும் அடுத்ததும் எரியிற கண்டிஷன் தான். எல்லாமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது எரியறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் தாங்க. சுத்தமாக இதை பாருங்க, இதெல்லாம் லூஸ்லேயே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால தான் எரியும். இது பெரும்பான்மையான வெல்டிங் மிஷினில் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேவுட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் மரக்கட்டைகள் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனி மெட்டீரியல் இருக்குங்க. இது வந்து பிளேவுட் கிடையாது. இது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹைலம் ஷீட் தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹைலம் ஷீட் இப்போ நம்மள்ட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஹைலம் ஷீட்டு பெரும்பான்மையான கடைகளில் கிடைக்காது. இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிஷினை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியங்க. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெயின் ஆஃப் பண்ணிடணும். சப்போஸ் மெயின் ஆஃப் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதில் இருக்க ஃபீஸ் கேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஒரு ஃபீஸ் கேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்ரு. ரிமூவ் பண்ணிங்கன்னா எந்த ஒயருமே கான்டெக்ட் இருக்காது. மெயினே ஆஃப் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த கரண்ட் வரதுக்கு வேலையே இல்லை. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 5 HP மிஷினு. டிரான்ஸ்ஃபார்மர் ஏர் கூலருங்க. ஏர் கூலர் மிஷினில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ரொம்பவே ஹெவி கரண்ட் இருக்கும். அதனால எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். இந்த ஒயர் ஆல்ரெடி நெட்டு போல்ட் இல்லாமல் தான் இருக்குது. அதனால இதை நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தை வந்து ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கலாம். மிஷினை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோக்கி இந்த பகுதியில் தான் ஒயரிங் வந்து, அதாவது மிஷினுக்கு இன்சைடு கரண்ட், இன்கம் வர கரண்ட் வந்து இந்த சைடில் தான் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் அவுத்துட்டு இதில் எந்தெந்த ஒயர் எது இருக்கோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள். மிஷினில் என்ன வேணாலும் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து இது வந்து மெயின், இது எர்த்து. இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சுவிட்ச் போர்டில் பார்த்துக்கலாம். இது கனெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த சைடு மெயின், அதாவது ரைட் சைடு மெயின், லெஃப்ட் வந்து நெகட்டிவ். இது நம்ம எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டோம். அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டுக்கிட்டலாம் எல்லாமே கழட்டிட்டோம். எப்போவுமே வந்து இதை எடுத்துகிட்டு கையோடு இதில் டேப் சுற்றுறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. ஓகே, இந்த பழைய இதில் உள்ள போல்ட்னா இதிலே போட்டு வச்சுருவோம். சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சைஸ் போல்ட்டு கூட கொடுக்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா போல்ட்டுமே வந்து லூஸ் பண்ணிட்டேன் நான். பக்கத்தில் வாங்க. இப்போ இந்த மிஷினில் இந்த டாப் டோரை கழட்டிட்டோம்னாலுமே மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னுமே கிளியராக பார்த்துடலாம். இப்போ டாப் டோர் எடுத்தாச்சு. இதில் இருக்க போல்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதே தான் போடணும். நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது எர்த்து. ஆஸ் யூஷுவல் இது எர்த்து. இதை தனியாக ஒதுக்கிடுங்க. இந்த பாயிண்ட்டை ஒதுக்கிடணும். இது எர்த்து. இதுலேருந்து தான் நமக்கு ஃபேஸ். இந்த இது வந்து 50, 100, 150, 200, 250, 300. நான் வெளில காட்டினா அதே டயக்ராம் தான் இங்கேயும். பட் இங்கே வந்து பாருங்கள், உள்ள காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியும் உங்களுக்கு. சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் இருக்க எல்லா போல்ட்டையும் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோங்க. இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பழைய ஐலம் ஷீட் இங்கே காட்டு, உள்ளே காட்டுங்க. இந்த பழைய ஐலம் ஷீட், இதுதான் பழைய ஐலம் ஷீட்டு. இந்த பழைய ஐலம் ஷீட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு தேருதோ, அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத புது ஐலம் ஷீட் போடுவோம். ஏன்னா இவ்வளோ லென்த்துக்கும் கிட்டத்தட்ட 15 இன்ச்சு கிட்ட வருது. நம்மள்ட்ட அவ்வளோ ஐலம் ஷீட் இல்லை. அதனால் இருக்கக்கூடிய ஐலம் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கழட்டுறேன் அப்புறமா.
கேமராவை கட் பண்ணி விட சார்ஜ் இல்லை. போர்டில் வந்து வெல்டிங் மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். போல்ட் நெட்டாக ஊக்குறோம். நல்லாவே தெரியுது இந்த போர்டு வந்து சுத்தமாக எரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் எப்போவுமே. இந்த மாதிரி ஹோல்ஸ் இந்த மாதிரி ஹைலம் ஷீட்டில் யூஸ் பண்ணும்போது போல்ட் வந்து சுகராக போகிற மாதிரி, அதாவது லூஸாக போகிற மாதிரி ஓட்ட போடாங்க. நல்லா டைட்டாக போகிற மாதிரி போடுங்க. அப்படி போட்டு இருந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்படி எரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம புதுசாக ஒரு ஹைலம் ஷீட்டு ஃபுல் லெங்த்துக்கு நம்மளால் வைக்க முடியாது, கவர் பண்ண முடியல. ஏன்னா ஹைலம் ஷீட்டு எங்கேயுமே கிடைக்கல மார்க்கெட்டில், அதாவது எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஆல்ரெடி வாங்கின ஹைலம் ஷீட்டு கொஞ்சம் மீந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீணா போன ஹைலம் ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பதிலாக இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வெல்டிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து வீடியோவோட நேரத்தை கருத்தில் கொண்டு நானே வந்து எல்லாத்தையும் ஹோல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இதை திருப்பி அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாகும். இது பார்த்தீங்கன்னா பழைய ஹைலம் ஷீட்டு, இது பழைய ஹைலம் ஷீட்டு, இது புது ஹைலம் ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுகராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் டேப் போட்டிருக்கேன். ஒவ்வொரு போல்ட்டுக்கும் இதில் டேப் போட்டிருக்கேன். ஃபுல்லாமே டேப் போட்டு த்ரெட்டு போட்டிருக்கேன். ஏன்னா டைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஷீட் எரிஞ்சிடும் சீக்கிரத்தில். அதனால் த்ரெட்டு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வீணாக போயிடுச்சு. இதுலேருந்து இது நமக்கு கொஞ்சம் தேருது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோல்ஸ் மார்க் பண்ணி இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இதை தூரம் எரிஞ்சிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் பவர் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது, ஓரளவு மிஷின் ஆனில் தான் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மிஷினில் அது எரிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக உள்ள கம்பெனி இண்டிகேட்டர்ஸை வாங்கி நம்ம மாற்ற போகிறோம். இதை மாற்றிடுறது கம்பல்சரியான ஒரு விஷயம் தாங்க. இதை மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸை மாற்றியாச்சு. இண்டிகேட்டருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அதாவது இப்போது இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் மட்டும் நம்ம போல்ட்டு நமக்கு எரிஞ்சிருந்துச்சு இல்லைங்களா. எர்த்து 50 100 150 போல்ட்டு பயங்கரமாக எரிஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த போல்ட்லாம் நம்ம கிளியராக மாற்றிருக்கோம். போல்ட்டு மாற்றியாச்சு, ஹைலம் ஷீட்டு மாற்றியாச்சு, எல்லாமே கிளியராக மாற்றியாச்சு. இந்த இதுலேருந்து இது புது ஹைலம் ஷீட்டு. இப்போ எரிஞ்ச ஹைலம் ஷீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய ஹைலம் ஷீட்டு. சுத்தமாக எரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மேலே கவர் போட போகிறோம். தூசி போகாத அளவுக்கு கார்ட்டூன் நட்டை வச்சு சேவ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பொசிஷன் காட்டுங்க. அடாப்டர் நெட் போட்டிருக்கோம். அதாவது ஒயரை நம்ம லூஸ் பண்ணிட்டு இந்த நெட்டால் ஃபுல் டைட் வச்சிடணும். இந்த டைட் வைக்காதனால தான் அது வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகி எரிஞ்சு வச்சுட்டு வீணாக போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இரும்பு போல்ட்டு இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எம்எஸ் போல்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பிராஸ் அதாவது பித்தளை போல்ட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஊரில் அது அவைலபிலிட்டி இல்லை. அப்படியே அவைலபிலிட்டி இருந்தாலும் காஸ்ட் ஹெவியாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் தெரியாத கோயம்புத்தூர் திருச்சி மாதிரி ஏரியாக்கள் போகும்போது நம்ம தேவையான போல்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதில் ஒன்றும் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எம்எஸ் போல்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட் வைங்க. அப்பப்போ லைட்டாக கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரத்தில் துரு பிடிக்காது. துரு பிடிச்சி கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னா தான் சூடாகி வீணாக போகுது. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுவும் எரிஞ்சு உடஞ்சி விழுந்துட்டு இதையும் நம்ம இப்போ மாற்றிருக்கோம். இப்போ இது ஆனில் வச்சுருக்கோம். இப்படி மாற்றினா ஆஃபு, திருப்பி ஆன். ஏதாவது இது ரொட்டேட். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. எல்லா போல்ட்டும் மாற்றிருக்கோம். ஹைலம் ஷீட்டை மெயினாக மாற்றிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். போல்ட் நெட்லாம் புதுசாக போட்டு ஹைலம் ஷீட் எல்லாமே மாற்றியாச்சு. போல்ட் நெட்டும் மாற்றியாச்சு. இதுதான் இந்த வீணாக போன ஹைலம் ஷீட். ஸோ எப்படி கனெக்ஷனை ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம அதே செட்டிங்கில் கனெக்ஷன்லாம் போட்டு விட்ருவோம். கனெக்ஷன் எப்படி கட்டினீங்களோ அப்படியே போட போகிறீங்க. ஒரு பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி கவர் ரொம்ப முக்கியம். இந்த சேஃப்டி கவர் போடாமல் இருந்தீங்கன்னா செவுத்துல பட்டு ஷார்ட் சர்க்யூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின் ஆன் பண்ணிட்டு கரண்ட் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு மிஷினில் கேபிள் கனெக்ஷன் பண்ணிடலாம். கரண்ட் இங்கே வந்துருச்சு. பட் மிஷினில் கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் வரல, எதுவும் லீக்கேஜ் இல்லை. கையே வைக்கிறேன்.
இங்கே உங்களுக்கு டேஞ்சர் எரியுது. இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒன்று எர்த்து, இதை தனியாக நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். எர்த்து 50, 100, 150வது பவர் எரிஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த 150வது பவர்லேயே நம்ம கனெக்ஷன் பண்ணி மிஷினை ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெல்டிங் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் மிஷினில் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் சுவிட்ச் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எர்த்து இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று கான்டெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் இதை வச்சு இதில் டைட் வைக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மட்டும் தான், இந்த ஆர்ம்ஸ் மட்டும் தான் கரண்ட் வரணும். சப்போஸ் நீங்கள் இந்த பிளக் வந்து இதில் டச் ஆகிற மாதிரி டைட் வச்சிட்டீங்கன்னா மிஷின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் பண்ணிட்டு நம்ம வெல்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சு. பக்கா வெல்டிங்கில் இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.